ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பெடிக்யூர் அட் ஹோம் தான். வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு ஈஸியான முறையில் நம்ம எப்படி பெடிக்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் தமிழ் காய் பியூட்டி பார்லர். அதுக்காக ஒரு டப்பில் வந்துட்டு நம்ம வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்துக்கிறோம். அதுலேயே வந்து ஷாம்பு, நீங்கள் என்ன ஷாம்பு வச்சுருக்கீங்களோ அந்த ஷாம்பு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த வாட்டரை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா 2 கால்களையும் உள்ளே வச்சு 15 நிமிஷம் நம்ம ஊற விட போகிறோம். ஊற வச்ச பிறகு நம்ம ஸ்க்ரப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் போட்டுட்டு நம்ம மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்டு முடிக்க போகிறோம். இப்போ 15 நிமிஷம் கால்கள் வந்து நல்லா ஊறட்டும். ஸ்க்ரப்புக்கு தேவையான பொருள் ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுலேயே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஸ்க்ரப்புக்கு வந்து இப்போ கைகளை வச்சு ஸ்க்ரப் பண்ண போகிறதுல ஒரு தக்காளி எடுத்து ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து 15 நிமிஷம் நல்லா கால்கள் வந்து ஊறிடுச்சு. ஊறின பிறகு நல்லா வந்து இந்த வாட்டரை தொட்டு நல்லா வந்து யூஸ் பண்ணாத ப்ரஷ்ஷை வச்சு நல்லா முட்டிகளில் விரல் இடுக்கில் நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஃபுல்லாக உன்னால் எந்த அளவுக்கு தேய்க்க முடியுதோ நல்லா தேய்ச்சி நல்லா டைம் கொடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப்புக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க பொருளை எடுத்து டொமேட்டோ வச்சுருக்கோம்ல அதில் வந்து நல்லா டிப் பண்ணி நல்லா 2 கால்களையும் நல்லா வந்து ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்து அடுத்தது என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க புளிச்ச மாவு எடுத்துக்கிறேன். எடுத்து நல்லா 2 கால்களையும் தேய்ச்சி விட போகிறேன். இது வந்து நல்லா ஸ்கின் வந்து நல்லா பளபளன்னு நல்லா ஸ்க்ரப்பாகவும் யூஸ் ஆகும். நல்லா ஸ்கின்க்கு வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும். நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. நல்லா கைகளை வச்சு 2 கால்களையும் நல்லா மசாஜ் கொடுத்து தேய்ச்சி விட்டுட்டு 10 நிமிஷம் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு ஆஃப் கட் பண்ணி வச்சுருக்க லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சு அந்த லெமனையை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். தேய்ச்சி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் முல்தானி மெட்டி வந்து ரோஸ் வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா 2 கால்களையும் நல்லா மசாஜ் கொடுத்து நல்லா ஃபுல்லாக நல்லா மசாஜ் கொடுத்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா கால் முட்டி பின்னாடி பாதம் எல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா 2 கால்களையும் தேய்ச்சி விட்டுட்டு இது வந்து 10 நிமிஷம் அப்படியே காய விட. நம்ம போட்டிருக்க பேக் வந்து நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நான் வந்து அதுக்கு வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒன்றும் இல்லைங்க, 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் வந்து விட்டமின் இ கேப்சூல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா 2 கால்களையும் நல்லா மசாஜ் கொடுத்து தேய்ச்சி விட போகிறேன். நீங்களே பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா கால் வந்து மாய்ஸ்சரைசராக இருக்கும். நம்மளுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் ஒரு டைம் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி பெடிக்யூர் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க ஹோம் ரெமடிஸாக வச்சு மட்டுமே நான் வந்து சொல்லியிருக்கேன். எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து விட்டமின் இ கேப்சூல் எப்போவுமே வீட்டில் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அது வந்து ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.